மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல 2 விஷயங்கள் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, ஷிராந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்துல மஹிந்த ராஜபக்ஷ மிக முக்கியமான தரப்பிடம் வைத்து மத்தியஸ்தம் வகிக்கும்படியும் இந்த கைதை தடுத்து நிறுத்தும்படியும் கெஞ்சிருக்கிறாரு. அவங்க என்ன பதிவு சொன்னாங்க, ஷிராந்தி ராஜபக்ஷை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கின்ற விஷயத்த பேசுறதோட செம்மணி மனித புதைக்குழி, அப்படி ஒரு புதைக்குழியை அடையாளப்படுத்திய ஒரு கசப்பான கரைபடிந்த ஒரு சம்பவம், இது குறித்தும் இப்போது ஏன் இந்த புதைக்குழி பேசு பொருளாக மாறியது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. தனது மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ அவங்க எப்போது வேணாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்ச சூழல் இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவங்கள பிடிச்சிருக்குது. அதனால இந்த கைதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இப்போது பல்வத்த பீடத்தினுடைய மகாநாயக தேரரை சந்திச்சு இது குறித்து ஒரு கோரிக்கையை மஹிந்த ராஜபக்ஷ முன் வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, எவ்வேளையிலும் தனது மனைவி கைது செய்யப்படலாம், இந்த கைதை நீங்க தான் முன்னின்று நிறுத்தி வைக்கணும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவங்கள்ட்ட நீங்க தான் பேசணும். வயது முதிர்ந்த காலம், ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசி இந்த ஒரு கைதை நீங்க மத்தியஸ்தம் வகித்து கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வழிகளை பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவரு முன் வச்சிருக்கிறாரு. இந்த மல்வத்த மகாநாயக்க தேரர் இதுக்கு என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கறதுல உங்களோட தரப்புல நியாயங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அனுரகுமார திசாநாயக்க அவங்க அதிகாரத்துக்கு வாரதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சு நாங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ஊழல் அல்ல நாடு இந்த இடத்துக்கு வந்திருக்குது, ஊழல்வாதிகளுக்கு எதிராக கண்டிப்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கோரிக்கை நாங்க சொல்லி இருந்தோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னால சந்திக்கும் தருணம் எல்லாம் இந்த ஒரு விஷயம் குறித்த பல்வேறு காலகட்டங்கள்ல நாங்க அவருக்கு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறோம். எனவே இப்படி சொன்ன வாயால ஊழலோட சம்பந்தப்பட்ட ஷிராந்தி ராஜபக்ஷ அவங்களை கைது செய்யாதங்க அப்படின்னு சொல்லி எப்படி எங்களால சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்விய மஹிந்த ராஜபக்ஷ அவர் முன்னால சொன்னதுனால மஹிந்த ராஜபக்ஷ ஏமாற்றத்தோட வெளிவந்ததாக சொல்லப்படுது. ஷிராந்தி ராஜபக்ஷனுடைய சகோதரரை கைது செஞ்சு உள்ள போட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போது பீதியையும் பயத்தையும் கிளப்பி விட்டிருக்குது மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுக்கு. சரி, இந்த ஒரு விஷயம் குறித்து நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஷிராந்தி ராஜபக்ஷ எதிர்வரும் தினங்கள்ல கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இல்லைன்னா சும்மா ஓடி போய்த்து கெஞ்ச வேண்டிய எந்த அவசியம் கிடையாது, தூது அனுப்ப வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அப்படியெல்லாம் கெஞ்சுகின்ற ஒரு குடும்பம் கிடையாது மஹிந்த ராஜபக்ஷ இவங்களுடைய குடும்பம். அந்த ஒரு நிலை இப்போது உருவாகி இருப்பது எதை காட்டுதுன்னா, நிச்சயமாக ஷிராந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஊழல் என்ன அப்படின்னு தேடி பார்த்ததுல சிறிலிய சவிய அப்படின்னு சொல்லி 2006 நவம்பர் மாதம் 14 இந்த கணக்கு மக்கள் வங்கியில திறக்கப்பட்டிருக்குது. போலியான ஆவணங்களை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இந்த அக்கௌண்ட்டை முழுக்க பயன்படுத்தி இருக்கிற ஷிராந்தி ராஜபக்ஷ அவங்க ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய பேரமைப்புல இருக்கிறதுனால இந்த ஒரு அக்கௌண்ட்ல பல்வேறு கட்டங்கள்ல பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுவதோட தற்போதைய இருப்பாக 43 மில்லியன் ரூபாய் இருந்ததாகவும், நிலையான வைப்பு தொகையாக 8,29,00,000 இருந்ததாகவும், 129 சந்தர்ப்பங்கள்ல 3,90,00,000க்கும் அதிகமான பணங்கள் மீள பெற்றிருப்பதாகவும் தெரிய வந்தது மட்டும் இல்ல, இப்போது இந்த அக்கௌண்டினுடைய ஆணைக்கடிதங்கள் காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆணைக்கடிதங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு அடிப்படையாக கேட்கப்படுகின்ற ஆவணங்கள், அவைகள் எப்படி காணாமல் போனது, எதற்காக ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய பேர்ல ஒரு வங்கி கணக்கு அப்படியாக இருந்தா இவ எங்கேயும் பொது வேலைகள் செஞ்சதை எங்கேயுமே பார்க்க முடியல. ஏதோ ஒரு வகையில பணங்கள் திரட்டப்பட்டு அதை இவங்க கும்பலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு விஷயம் குறித்து FCIDயினர் 2015 ஒரு விசாரணையை தொடங்கினாங்க. விசாரணை நடத்துவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க தொடர்பு கொண்டு, எனது மனைவி போலீஸ் நிலையத்துக்கு வாழ்நாள்ல போனது கிடையாது, இப்போது வாக்குமூலம் பெறுவதற்காக வர சொல்லி இருக்கிறாங்க விசாரணைக்காக, அப்படி வாரதெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக இருக்காது என்று நான் நம்புறேன்னு சொன்னதுனால ரணில் விக்ரமசிங்க உடனடியாக உரிய தரப்புக்கு போன் பண்ணி
இப்படி செய்ய வேண்டாம். நீங்க உடனடியாக சபாநாயகருடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த விசாரணையை நீங்க செய்து கொள்ளலாம்னு சொல்லி ஷிராந்தி ராஜபக்சேய சபாநாயகரோட வீட்டுக்கு அனுப்பி அந்த ஒரு விசாரணையை மேற்கொண்டாங்க. அப்போது சபாநாயகராக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமல் ராஜபக்ஷ அவங்க. சட்டமில்லாம அந்த ஒரு விஷயம் முடிஞ்சு சட்டமா அதிபருக்கும் அந்த அறிக்கைகள் அனுப்பப்பட்டது. ஆனால் எங்கேயுமே சட்ட நடவடிக்கை எடுப்பதாக இல்லை. இப்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை காக்குறதுக்கான ஒத்த யானையாக இந்த ரணில் விக்ரமசிங்க கணிசம் கலந்து கொண்டே அவரை பல்வேறு விசாரணைக்கு போய் வர சந்தர்ப்பத்துல இவங்களை காக்குறதுக்கு அந்த ஒத்த யானையும் கிடையாது, மொத்தமா போயாச்சு என்பதனால இப்போது அதை தாண்டி ஒரு அரசு இருப்பதனால இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஷிராந்தி ராஜபக்ஷ கூடிய சீக்கிரம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை துல்லியமாக மஹிந்த ராஜபக்ஷ கணிச்சிருக்கிறாரு என்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அடுத்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களையும் ஒரு கணம் உரைய செய்யும் என்பதுல சந்தேகம் இல்லை. அதுதான் செம்மணி மனித படுகொலை பற்றிய கதை தொடங்குகிற இடம். இந்த ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல பாடசாலை சென்ற கிருஷாந்தி வீடு வரல. கிருஷாந்தி ஓ லெவல்ல நல்ல பெறுபேறுகள் எடுத்து அட்வான்ஸ் லெவல்ல விஞ்ஞான துறையில கல்வியை தொடர்ந்தா. வைத்தியராகணும்னு அவட கனவு. தாய் ஒரு ஆசிரியை, தந்தை இல்லாம வளர்ந்தவ. தந்தை சிறு வயதுல இறந்துட்டாரு. அவர் ஒரு சுகாதார திணைக்களத்துல ஒரு உத்தியோகத்தரா இருந்தவருக்கு. அன்றைய தினம் வேதியியல் பாடம் எக்ஸாம் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்க வீட்டுக்கு வரல. மாலையாகும் போது பதறி போனா. காரணம் யுத்த சூழல். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி கூடவே இன்னொரு மகனையும் கூட்டிக் கொண்டு பக்கத்து வீட்டு உறவுக்காரரையும் கூட்டிக் கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அப்போதுதான் கண்கண்ட சாட்சியாக உங்களது மகள் இந்த வீட்டிற்கும் பாடசாலைக்கும் இடையில இருக்கின்ற ஆர்மி செக் பாயிண்ட்ல இருப்பதை கண்டேன் அப்படின்னு சொன்னதுக்கிணங்க உடனடியாக வேறு எங்கேயும் தேடல செக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு ராணுவ வீரர்களிடம் கேட்டாங்க, எனது குழந்தை இங்க வந்ததா, எதுவும் கைது செய்திகளா அப்படின்னு சொன்னது. பலமே சொல்ற ஒரு வார்த்தை தானே, அப்படி யாரை நாங்க கைது செய்யல, இங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போது தாய் சொன்ன ஒரு விஷயம் தான் பெத்த விடலையா பதறி போய் சொன்னா இங்க இருப்பதாக கண்டவங்க சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுதுதான் ராணுவ வீரர்கள் புரிஞ்சு கொண்டாங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சா பிரச்சனை ஆகிரும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணினாங்கன்னா இவங்களோட சோழிய முடிக்கிற மாதிரி இவங்களையும் கொண்டு போய் படுகொலை செஞ்சு சமாதி ஆக்கினாங்க. தாய் விசாரணை நடத்துகின்ற இந்த பொழுது விசாரிக்கும் பொழுதே பல இராணுவ வீரர்களால கள்ளங்கபடம் இல்லாத கனவுகளோட பாடசாலை பையோட பாடசாலை ஆடையோட வந்த இந்த கிருஷாந்தி ஆல்ரெடி சிதைக்கப்பட்டாங்க. இந்த காமர்களுடைய காம பசிக்கு உணவாகிட்டா. இவங்க சமாதியாக்கி ஒரு இடத்துல புதைச்சி மண்ணோட மண்ணாக்கிட்டாங்க. இதெல்லாம் விசாரணைக்கு வராது என்று அவங்க நினைச்சாங்க. ஆனா இவ அங்க இருக்கிறத கண்டதுனால அந்த ஒரு விஷயம் பேசு பொருளாகி பல்வேறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்ததுனால பாதுகாப்பு அமைச்சு இந்த விசாரணையை ஆரம்பித்தது. அதனால என்னவோ இந்த ஒரு விஷயம் வெளியே வந்தது. கோப்பரல் சோமரத்ன ராஜபக்ச என்பவருடைய வாக்குமூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி 1-2 செஞ்சது நான் தான். ஆனா 400 தொடக்கம் 600 பேர் அளவுல இங்கு புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பின்புலமாக இருந்த எண்ணுக்கு மீறி இருந்த அதிகாரிகளுடைய 20 பேரையும் அங்கே அவர் கொடுத்து வச்சிருந்தாரு. இந்த புதைக்குழிகளை அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ராஜபக்சகிற சொன்ன நேரம் தான் அவரு உரிய இடத்துக்கு அடையாளப்படுத்தி இருந்தாரு. 1999 அகழ்வு பணிகள் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 பேருடைய எலும்புகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டதாகும். 1996 கடத்தப்பட்ட 2 வாலிபர்களுடைய உடம்புகள் பிரேதங்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இப்படி எல்லா வகையிலும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வலிந்து காணாமக்கப்பட்டவர்கள் தான் இப்படி புதைக்குழியிலே புதைக்கப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை இராணுவ வீரர் போட்டுடைச்சு விட்டாரு. எனவே இந்த விஷயம் வெளியே வர்றதுக்கான காரணமே இந்த ஒரு படுகொலை தான், கூட்டு பாலியல் தான், குடும்பத்தோடு அழிச்சதுதான். அது யாரோ கண்ணில் பட்டதுனால அங்க இருந்தா என்ற இடத்துல இருந்து விசாரணை தொடங்கினதுனால இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு வந்திருக்கு. இப்போது ஏன் இந்த ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ற 13ஆம் திகதி செம்மண பகுதியில அரியாலை சிந்துபாத் மயானத்துல எரியூட்டியோடு அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான ஒரு குழிய தோன்ற நேரம் தான் மீண்டும் எச்சங்களும் எலும்புகளும் கண்டெடுக்கப்படுது. இதுக்கு பிறகு மக்கள் போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க. இது எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய எச்சங்களாக இருக்கலாம். இதுக்கு நீதி வேண்டும் என்ற போராட்டத்தை அவங்க முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இப்போது அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. என்னதான் இருந்தாலும் அப்பாவி குழந்தை கடத்தப்பட்டது,
கேட்டுப்போன தாயையும் குடும்பத்தையும் படுகொலை செய்தது. 300ல இருந்து 400 பேர் வரைக்கும் கடத்தப்பட்டது, புதைக்கப்பட்டது என்ற விஷயம் எல்லாம் பேசுபொருளாக மாறி இருப்பது யுத்தமோ யுத்த குற்றமோ அல்ல, அதை தாண்டிய மிகப்பெரிய குற்றம் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் யுத்தத்தில் நடந்த விஷயங்களா தெரியல. இந்த அப்பாவி குழந்தை என்ன யுத்தம் செஞ்சுச்சு, குழந்தைக்கான அந்த கேட்டு போன குடும்பம் என்ன யுத்தத்தை செஞ்சுச்சு, இதெல்லாமே யுத்தத்துல பேர்ல மனிதன் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்ட ஒரு விஷயமா தான் மீசான் டிவி பாக்குது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் பேசுபொருளாக மாறும் பொழுதும் இனவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவ வீரர்களை காட்டி கொடுக்க போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னிறுத்தி ஒரு இனவாதத்தை பேசி நாட்டை காத்தவங்க அப்படின்னு சொல்லி இப்படியான குற்றவாளிகளாம் காக்கின்ற ஒரு பணியை செய்கின்ற ஒரு படலம் ஆரம்பமானதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இந்த நீதங்கெட்டு போராடுகின்ற மக்களுக்கு சரியான தீர்வை அரசு முன்வைக்க வேண்டும். இனவாதமாகவோ மதவாதமாகவோ இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. குற்றம் என்பது குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் குற்றம் என்றால் அதுக்கான நீதியும் அதுக்கான தண்டனையும் கொடுக்கப்படணும். அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீதம் அனைவருக்கு சமம் என்ற ஒரு கோட்பாட்டில் அரசு பயணிக்க வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய ஒரு கோரிக்கை. சரி, இந்த ராணுவ வீரர்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கீங்க இல்லையா? இவர்களுக்கான வழக்கு தொடுக்கப்பட்டு இவர்கள் 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இப்போது மரண தண்டனை கைதிகளா சிறையில வாழ்ந்தாங்க. இவங்க எஃப்ஆர் வழக்கொண்ட தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இவர்கள் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் அடி சில்வா என்ன சொன்னாருன்னா, மரண தண்டனையை நிறைவேற்றாம இத்தனை ஆண்டுகள் எங்களை தடுத்து வைக்கிறது மனிதாபிமானம் மற்றது, மனித நேயத்திற்கு முரணானது, அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை நீங்க விடுதலை செய்யலாம்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பேசினதுனால சட்டம் அதிபர் திணைக்களத்தில் இருந்த சொலிசிட்டர் ஜெனரல் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதுனால இதை பரிசீலனைக்கு எடுத்த நீதியரசர் குழாம் இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சது. மனிதநேய பத்தி, மனித அபிமானத்தை பத்தி, அடிப்படை உரிமை மீறுதலை பற்றி இந்த ராணுவ வீரர்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ராணுவ வீரர்கள் என்று சொல்லுவது கூட இவர்கள் விஷயத்தில் பொருத்தமில்லை என்று நான் கருதுகிறேன். இவர்களுக்கு தண்டனை கிடைத்ததும் இவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்ததும் ஆரோக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது, ஏது நடக்குது. இந்த ஒரு விஷயத்தில் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கட்டும் என்று கூறிய மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் பாய் விடைபெறுகிறேன். நன்றி.